Hello friends, welcome to Arun Academy. In this class, we will talk about topic Geography la Physiographic Structure of India. இந்தியாவின் இயற்கை அமைப்பு மற்றும் பிரிவுகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோட மவுண்டன்ஸ் பற்றி, இந்தியாவில் இருக்கிற மலைகள், உயரமானது எது, ரொம்ப சின்னதானது எது, பீக் எது, ஹையஸ்ட் பீக்கு, ஸ்மாலஸ்ட் பீக் என்ன, அடுத்து ரிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற மிக நீளமான நதி எது, இல்லை இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயிற நதி எது, மேற்கு நோக்கி பாயிறது நதி, அதாவது இந்தியாவோட வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்லேயும் இருக்கிற முக்கியமான ரிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது அதோட ட்ரிபியூட்டரிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஐலாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இது கூட வோல்கனோஸ் பற்றி, இந்தியாவில் இருக்கிற லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ், அப்புறம் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற முக்கியமான ஐலாண்ட்ஸ், அது ரிலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் தான் கிளாஸில் பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லொக்கேஷனை பற்றி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஏன்னா அந்த லொக்கேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சு ஜியாகிரஃபியில் 2 or 3 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்டி பற்றியோ, இல்லை இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கிறத பற்றியோ, இல்லாட்டி ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதை பற்றி இல்லாமல் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க. ஸோ ஃபிசியோகிராஃபிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பேன்ஜியான்னு கேள்வி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, பேன் தலாசா. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே குரூப் 2லையும் சரி குரூப் 2Aலையும் சரி இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுனே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேன்ஜியானா என்ன, இது எங்கே இருக்குது, பேன் தலாசா அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, கோண்டுவானா அப்படின்னா என்ன, அது எந்த ரீஜனில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் எகோன்னு சொல்கிறாங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா எர்த்துங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா வெறும்னே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சரில் நாம் இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, இந்தியாவில் வேர்ல்டில் எத்தனை கான்டினென்ட் இருக்குது, 7 கான்டினென்ட் இருக்குது இல்லைங்களா. அதாவது இங்கே எப்படி பார்த்தோன்னா இங்கே ஏஷியா இருக்குது, இங்கே சவுத் அமெரிக்கா இருக்குது, இங்கே நார்த் அமெரிக்கா இருக்குது, இங்கே இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரிலாம் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஆர்டிக்கு, இங்கே அண்டார்டிக் இருக்கும். இப்போ இப்படி தாங்க இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் மில்லியன் இயர்ஸ் ஆகோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இந்த எல்லா கான்டினென்ட்டும் ஒன்றா கிளப் ஆகி ஒரே ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரே ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பேன்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பாஞ்சியா. ஸோ இப்போ என்ன அர்த்தம், ஒரு சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது தான் இங்கே சூப்பர் கான்டினென்ட். பேன்ஜியாங்கிறது ஒரு சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். மில்லியன் இயர்ஸ் எகோவில் எல்லா கான்டினென்ட் சேர்ந்த ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பேன்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பேன்ஜியா அப்படின்னா அடுத்து வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னா வாட்டர் தான் இருக்க போகுது. இது ஃபுல்லாகவே வாட்டர் சர்ஃபேஸாக இருக்க போகுது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, இப்போ குளோபில் அதாவது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 5 ஓஷன்ஸ் இருக்குது. நம்ம தானாங்க இப்போ 5 ஓஷன்ஸ் இருக்குது. இப்போ அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அந்த 5 ஓஷன்ஸ் ஒன்றா கிளப் ஆகி ஒரே ஓஷன் சர்ஃபேஸாக இருந்துச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்குது. பட் சொல்கிறாங்க அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரே ஓஷனாக இருந்துச்சு. அந்த ஓஷன் சர்ஃபேஸுக்கு, ஓஷன் ரீஜனுக்கு பேர் தான் பேன் தலாசா சொல்கிறாங்க. ஜென்ரலாக பேன் அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஜியா அப்படின்னா நம்ம ஜியோகிராஃபி ஜியோன்னு சொல்கிறோம்ல, பரப்புன்னு அர்த்தம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேன் அப்படின்னா ஆல், தலாசா அப்படின்னா வாட்டர் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க.
ஸோ என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, மில்லியன் இயர்ஸ் ஏகோ எல்லா கான்டினென்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பர் கான்டினெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சர்ஃபேஸுக்கு பேர் தான் பேன்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரே ஒரு என்டையர் வாட்டர் பாடிக்கு பேர், அதாவது சூப்பர் வாட்டர் பாடிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேன்தலாசா அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பாடி பேன்தலாசா, சர்ஃபேஸ் அதாவது கான்டினென்ட்டுக்கு பேர் பேன்ஜியா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பேன்ஜியா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேன்ஜியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்டினென்ட் சொல்லிட்டோம். இந்த பேன்ஜியாவை 2 சர்ஃபேஸாக பிரிக்கிறாங்க. அதாவது நார்தர்ன் சைடாகவும் சதர்ன் சைடாகவும் பிரிக்கிறாங்க. இந்த ஒரு சூப்பர் கான்டினென்ட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. இது நார்தர்ன் சைடு, இது சதர்ன் சைடு. ஸோ இந்த பேன்ஜியாங்கிறது இது. இந்த பேன்ஜியாவோட நார்தர்ன் சைடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு நேம் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அங்காரா ஆர் லாரூஷியா. அங்காரா ஆர் லாரூஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. நார்தர்ன் சைடு பேர். சதர்ன் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோண்டுவானா. இது இப்போ இருக்கிற ரீஜன் கிடையாதுங்க. எப்போன்னு பார்த்தோம், மில்லியன் இயர்ஸ் எகோ இருந்து சர்ஃபேஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேன்ஜியாவோட நார்தர்ன் சைடுக்கு பேர் அங்காரா ஆர் லாரூஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேன்ஜியாவோட சதர்ன் சைடுக்கு பேர் கோண்டுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, மில்லியன் இயர்ஸ் எகோ அங்காரா ரீஜனில் இப்போ இருக்கிற கரண்ட் சர்ஃபேஸ் எதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாங்கிறது அங்காராவில் இருந்துச்சா இங்கே கோண்டோனாவில் இருந்துச்சான்னு கேட்பாங்க. சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறது கோண்டோனாவில் இருந்துச்சா இல்லாட்டி லாரூஷியாவில் இருந்துச்சான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, பேன்ஜியாவில் அங்காரா பற்றி இப்போ பார்க்கலாம். அங்காராவில் இருந்த ரீஜன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 2 சர்ஃபேஸு அங்காரா ஆர் லாரூஷியா. லாரூசியா. செகண்டு கோண்ட்வானா. ஸோ லாரூஷியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப். ஏஷியாவில் எக்ஸப்ட் இந்தியாவை தவிர. இது எல்லாமே லாரூஷியாவில் இப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்காங்கிற இப்போ கான்டினென்ட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அங்காராவில் ஒரு பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்தர்ன் பார்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் அமெரிக்கா, ஏஷியாவில் இந்தியாவை தவிர, அடுத்து யூரோப், இது எல்லாமே அங்காராவோட அப்பத்தி பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோண்டோனா. நமக்கு கோண்டோனா ரொம்ப முக்கியங்க. இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோண்டோனாவில் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காங்கிறது அங்காராவில் இருக்குது, சவுத் அமெரிக்காங்கிறது கோண்டோனாவில், அதாவது இந்த ரீஜனில். இதுதான் பேன்ஜியா அப்படின்னா. அந்த பேன்ஜியாவோட நார்தர்ன் சைடில் பார்த்துட்டோம். நார்த் அமெரிக்கா இருக்குது, ஏஷியா இருக்குது எக்ஸப்ட் இந்தியா தவிர, அடுத்து யூரோப் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து சவுத்தில் பார்த்தோம் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கா இருக்குது, அடுத்து ஆஃப்ரிக்கா, இங்கே அண்டார்டிகா, இந்தியா, ஆஸ்திரேலியா. சரிங்களா? அப்போது இந்த ரீஜன் கம்பரைஸ் பண்ணது தான் கோண்டோனா. இதில் ஆர்டிக்கும் வரங்க ஜென்ரலாக கேட்குறது இல்லை. சப்போ இதில் நார்த் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப் அப்படின்னு பார்த்தோம். கூட வச்சுங்க, ஆர்டிக் கூட வச்சுக்கலாம், ஆர்டிக் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து கோண்டோனால் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இது எல்லாமே கோண்டோனா ரீஜன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு பேன்ஜியானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பேன்தலாசானா என்னென்னு பார்த்துட்டோம். பேன்ஜியா 2ஆக பிரித்தாங்கன்னா பேன்ஜியா ஒரு பார்ட்டுக்கு பேர் அங்காரா. அது என்னென்ன கம்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னா, நார்த் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப்பை கம்ப்ரைஸ் பண்ணுது. பேன்ஜியாவோட சதர்ன் பார்ட் அப்படிங்கிறது கோண்டோனான்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகாவை கம்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இது 2016ஓட குரூப் 2 கொஷின்ஸ், குரூப் 2A கொஷின் இது பாருங்கள்.
ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இப்போது இந்தியா அப்படி ட்ரா பண்ண இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் ஹிமாலயாஸ். சரிங்களா? இந்த ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 250 மில்லியன் இயர்ஸ் ஏகோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யுரேஷியன் ஒரு பிளேட் இருக்குது. யுரேஷியன் பிளேட் அண்டு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். பிளேட்னா ஒன்றும் கிடையாதுங்க, எர்த்துக்கு கீழே இருக்கிற லேயர் தான் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம படம் பார்த்துருப்போம், எங்கேயும் எப்போதும் படம் வந்துருக்கோம், 2 பஸ் ஒன்றா மோதும் ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்க. ஒருத்தரும் எப்படி கிளாஸ் உடையுது எப்படி இடிச்சுப்பாங்கன்னு காமிப்பாங்க இல்லைங்களா. அப்போது 2 பஸ்ஸு ஒன்றா மோதும் போது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் ஆகும்போது எர்த்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யுரேஷியா என்ன சொல்கிறாங்கன்னா யுரேஷியா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற யூரோப்பும் ஏசியாவினுடைய மொத்த சர்ஃபேஸ் எவ்வளோ பரப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சர்ஃபேஸ் தான் யுரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் யோசிச்சு பார்த்துங்க. அப்போது யுரேஷியன் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய சர்ஃபேஸும் இண்டோ ஆஸ்திரேலியா அப்படின்னா இந்தியாவும் கூட ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. இண்டோங்கிறது இந்தியா மட்டும் கம்ப்ரைஸ் ஆகாதுங்க. இண்டோ அப்படிங்கிறதுல மியான்மர், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நார்த் இந்தியாவோட மிடில் ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த கண்ட்ரியும் இதில் அடங்கும். சரிங்களா? அப்போது இண்டோ ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறது இந்தியாவும் ஆஸ்திரேலியன் பேசுகிற மொத்த சர்ஃபேஸ் தான் இண்டோ ஆஸ்திரேலியன். இந்த 2 பிளேட்டும் 2 சர்ஃபேஸும் ஒன்றா மோதும்போது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் ஆகும், எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் உருவாகும், எவ்வளோ டிசாஸ்டர் ஏற்படும். அப்போது 2 ஒன்று மோத போகுது. எப்படி மோத போகுது அப்படின்னா இந்தியாங்கிறது இதுதான் இந்தியா, இது இந்தியா, கீழே ஆஸ்திரேலியன் பிளேட், இப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸும் மேலே இருக்கிறது தான் யுரேஷியன், எதாவது யூரோப்பும் ஏஷியாவும், இது 2ம் இப்படி ஒன்றா மோத போகுது. சரிங்களா? ஒன்றா மோதும்போது என்ன நடக்குன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படும் இல்லைங்களா. அந்த இம்பாக்ட் என்ன பண்ணுது தான் ஒன்றா மோதும்போது இதோடைய பார்டரில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆக போகுது. எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ் நடுவில் ஒரு சி இருக்குங்க. சிக்கு பேர் தான் டெத்திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஷின் கேட்டிருக்காங்க, டெத்திஸ் கடல் டெத்திஸ் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸும் ஒரு கடலை வந்து மோத போகுது. கடலுக்கு ஜென்ரலாக என்னன்னு பார்த்தா வாட்டர் மட்டும் இல்லாமல் நிறைய செடிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதோட டெபாசிட் சொல்லுவோம் இல்லைங்களா, சேறு சகதி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், டெபாசிட் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றா மோதும் போது அந்த டெபாசிட் ஃபுல்லாக அப்ரைஸ் ஆகி தான் நம்ம ஹிமாலயாஸ் அப்படிங்கிற மலையை உருவாக போகுது. சரிங்களா? அப்போது இங்கேருந்து இந்த ஆஸ்திரேலியன் பிளேட் வருது, இங்கேருந்து இந்த ஆஸ்திரேலியன் பிளேட் வருது, 2 ஒன்றா மோதும்போது இம்பேக்ட்னால 2 கேப்பில் மவுண்டன் உருவாக போகுது. இதுக்கு பேர் நம்ம ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அப்போது என்ன கொஷின் நம்ம கேட்க போகுதுன்னா 3 கொஷின் இருக்குது இதில். ஒன்று, எந்தெந்த பிளேட்டு மோத போகுதுன்னு கேட்பாங்க. ஒரு பிளேட்டு யுரேஷியன் பிளேட்டு, இன்னொரு பிளேட்டு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. வேறு என்ன கேட்பாங்கன்னா எந்த சி இன்டர்மீடியட்லேருந்து தான் கேட்பாங்க. அந்த சிக்கு பேர் தான் டெத்திஸ் சி, டெத்திஸ் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3மே கொஷின் நமக்கு. சரிங்களா? ரைட். அப்போது ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கிற லேண்ட்ஃபார்ம்ஸை வச்சு, அதாவது மலைகள், மவுண்டன்ஸு, ரிவர்ஸு, பிளாட்டியூஸு, அப்போது இந்தியாவில் இருக்கிற லேண்ட்ஃபார்மை பேஸ் பண்ணி அதை 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறோட மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபிசியோகிராஃபிக்னா இயற்கை அமைப்புன்னு அர்த்தம். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் ஃபஸ்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். தேர்டு பிளாட்டியூஸ், தமிழில் மலைகள். வட பெரும் சமவெளிகள். பிளாட்டியூஸ் அப்படின்னா பீடபூமிகள் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபோர்த்து கோஸ்டல் பிளைன்ஸ். கடற்கரை
சமவெளிகள். ஃபிசியோகிராஃபிக் அப்படின்னு ஒன்றும் இல்லை, இயற்கை பிரிவுகள். இயற்கை நில அமைப்புகள் அர்த்தம். சரிங்களா? 4 முடிஞ்சு. 5th பார்த்தீங்க அப்படின்னா ஐலண்ட்ஸ், தீவுகள்னு சொல்கிறோம். இதுதான் இந்தியாவோட லேண்ட்ஃபார்மை பேஸ் பண்ணி 5 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மவுண்டைன்ஸ், கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், பிளாட்யூஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்டு ஐலாண்ட்ஸ்னு நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மவுண்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஃபஸ்ட் டிவிஷனில் நம்ம மலைகள் பற்றி பார்க்க போகிறோம். மலைகள்லையும் ஃபஸ்ட்டு எஸ்பெஷலாக பார்க்க போகிறது ஹிமாலயாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாலயாஸை கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நார்தர்ன் ஹிமாலயாஸ் இல்லை நார்தர்ன் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது நார்தர்ன் மவுண்டன்ஸ், தமிழில் பெரும் இமயமலை அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது வடக்கு மலைகள் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இமயமலைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஷேப்பில் போகும் அப்படின்னா ஒரு ஆர்ச் ஷேப்பில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்ச் ஷேப்பில் போகணுங்கிறது தான் இமயமலையோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்க. அதனால் ஜென்ரலாக ஜாகிரஃபியில் ஹிமாலயாஸ் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆர்ச் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இமயமலை அப்படிங்கிறது ஒரு வில் வடிவத்தில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இது வேற என்ன கீவேர்டு கேட்பாங்க அப்படின்னா, இது பனியின் உறைவிடம் சொல்கிறாங்க, அதாவது abode ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால பனி ஃபுல்லாக அங்கே தான் உறைவிடமாக இருக்குங்கிறதுனால அது பேர் பனி உறைவிடம் அல்லது abode ஆஃப் ஸ்னோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆரம்பிக்கிறது மொத்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது 2500 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேட்லாம் பார்த்துங்க. ஃபஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? இமயமலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஸ்டேட் வழியாக ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுது. அடுத்த ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், தேர்டு உத்தரப்பிரதேஷ், ஃபோர்த்து உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், அடுத்து சிக்கிம் அப்படிங்கிற ஸ்டேட்டில், அடுத்து அருணாச்சல் பிரதேஷ். இந்த 7 ஸ்டேட் வழியாகவும் இமயமலை பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஓகேங்களா? அப்போ இந்த 7 ஸ்டேட் வழியாக தான் இந்தியாவில் மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் ஹிமாலயாஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் பார்த்தோன்னா ஹிமாலயாஸ் அப்படிங்கிறத 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேற்கு இமயமலைகள், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன் ஆகும். அடுத்து சென்டரில் இருக்கிற போர்ஷனுக்கு பேர் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். டைரக்ஷனை பேஸ், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஹிமாலயாஸுக்கு பேர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரலில் இருக்கிறது சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்ட்டில் இருக்கிறது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதெல்லாம் பார்க்க போகிறோன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்க்க போகிறோம். இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அது பார்டர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் நமக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கராகோரம்,
கோரம்னு ஒரு மவுண்டன்ஸ் இருக்குது, கராகோரம் மவுண்டைன். தமிழ்லையும் கராகோரம். இந்த மலை ரொம்ப ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கொஷின் பாருங்கள், வேர்ல்டில் எது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொன்னால் எது நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எது எவரெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ வேர்ல்டில் எது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து எவரெஸ்ட்டு. இந்தியாவில் எது ஹையஸ்ட் பீக்கு, அதாவது இந்தியன் ரீஜனில் இருக்கிற, இந்தியாவோட பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா அது வேறு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளேயும் பாஸ் ஆகுது தான், ஆனால் எவரெஸ்ட்னு ஒரு மலை ஒரு பீக் இருக்குது. எவரெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் பாஸ் ஆகிறது கிடையாது, அது நேபாளில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது வேறு, பீக் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி மவுண்டன் ரேஞ்ச் ரெண்டு ஒன்று தான். மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். மலைத்தொடர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மலைத்தொடர்கள் அப்படின்னா வேற. சிகரம் சொல்லுவோம்ல, சிகரம் இல்லாட்டி பீக், இதுக்கு மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வரும்னா, ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒரு மவுண்டன் ரேஞ்ச் தான், கண்டினியூஸாக மழை போயிட்டே இருக்கும் இல்லைங்க. அதாவது நம்ம முன்னே பார்த்தோம், ஜம்மு காஷ்மீரில் இங்கே அருணாச்சல பிரதேசத்துக்கு ஃபுல்லாக ஹிமாலயாஸ் தான். அப்போ அதுக்கு பேர் தான் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் எந்த ஒரு பிளேஸ் வந்து நம்ம ஹையஸ்ட் பீக்காக, அதாவது உயரமாக இருக்குதோ அதுக்கு பேர் நம்ம சிகரம், பீக்குன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இதில் இந்த டயக்ராமில் இது ஃபுல்லாகவே மவுண்டன் ரேஞ்சஸ் தான். ஆனால் பீக்கு எது பார்த்தோம்னா, இந்த கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்சஸில் எது ஹையஸ்ட் பாயிண்ட்டோ அதுதான் நம்ம பீக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளேயும் பாஸ் ஆகுது, ஆனால் இது எவரெஸ்ட் அப்படிங்கிற பீக் அப்படிங்கிறது இந்தியாவில் பாஸ் ஆகலை. இந்தியாவில் இல்லை, அது எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது. ஸோ இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் அப்படின்னா அது ஹிமாலயாஸ், எவரெஸ்ட் கிடையாது, அதுக்கு வேறு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ எவரெஸ்ட்டுங்கிறது இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் தான் ஹையஸ்ட் பீக்கே தவிர இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்திய ரீஜனில் கூட ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கராகோரம் மவுண்டன் ரேஞ்சஸில் ஒரு பீக் இருக்குது. அந்த பீக்குக்கு பேர் தான் K2 ன்னு சொல்கிறாங்க, அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியா பகுதியில், இந்தியன் ரீஜனில் வார்த்தை முக்கியங்க. இந்திய பகுதியில் இருக்கிற உயரமான சிகரம் அப்படிங்கிறது K2 காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், இந்த ரீஜனில், இந்த வெஸ்டர்ன் சைடில் தான் இந்த K2 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் பார்த்தோன்னா இந்த கராகோரம் அப்படிங்கிற ரீஜன், இந்த ரீஜனுங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன கிளைம் ஆகும்னா, இந்த ரீஜன் இந்தியாவுக்குள்ளே இப்போ கிளைம் ஆகாது, பாகிஸ்தானுக்குள்ளே கிளைம் ஆகும். அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் ரீஜனுக்கு அர்த்தம் அப்போது. ஸோ இப்போ இந்த ரீஜனுக்குள்ளே தான் இந்த K2 அப்படின்ட்டு இருக்குது. இந்த K2 எந்த மலையில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அது கராகோரம், தமிழில் கராகோரம் மலைகள்னு சொல்கிறாங்க. இது K2 அல்லது காட்வின் ஆஸ்டின். காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிற மலை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன இஷ்யூன்னு பார்த்தோம், இது இப்போ இந்தியாவுக்குள்ள இல்லை, POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் கஞ்சன்ஜங்கான்னு ஒன்று இருக்குது. கஞ்சன்ஜங்கா இது சிக்கிம் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, சிக்கிம் மாநிலம், அதில் இருக்கிற அதுக்கு மலைக்கு பேர் தான் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சன்ஜங்கா மவுண்டைன் இது இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் பீக்கு. இந்தியன் ரீஜன், இந்தியன் பகுதியில் இருக்கிற பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா அது K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறுனா சிறப்பு பார்த்தீங்கன்னா, K2ங்கிறது வேர்ல்டோட செகண்ட் ஹையஸ்ட் பீக் இது தான். ஸோ வேர்ல்டில் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து எவரெஸ்ட்டு. வேர்ல்டில் இருக்கிற
செகண்ட் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா அது K2 காட் அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா K2 அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது எந்த ஹிமாலயாஸ் இருக்குன்னு கேட்பாங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸா, சென்ட்ரல் ஹிமாலயாஸா அல்லது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி K2ங்கிறது எந்த மலைகளில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அது வந்து கராகோரம் மலைகள் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் வேற என்ன முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னா அண்டு கிளேஷியர்னால் பனி ஆறுகள், பனிப்பாறைகள்னு சொல்லுவாங்க. சாரி, பனிப்பாறைகள் அர்த்தம். வெஸ்டர்ன் மவுண்டன்ஸில் இதுக்கு அடுத்து முக்கியமானது கிளேஷியர்ஸ், பனிப்பாறை. இது மெல்ட் ஆகி தாங்க நமக்கு ரிவர் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கிளேஷியர்னு சொல்கிறாங்க. 2 முக்கியமான கிளேஷியர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிளேஷியர் பார்த்திங்க அப்படின்னா சியாச்சின். கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில் நம்ம. சியாச்சின் ஒரு கிளேசியர் இருக்குது. அடுத்து பால்டோரான்னு ஒரு கிளேசியர் இருக்குது. பால்டோரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பனிப்பாறைகள் இருக்குது இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில். அடுத்து வேற என்ன முக்கியம் பார்த்தோன்னா இதில் லடாக் பீடபூமி இருக்குது. லடாக் பிளாட்டியூ, தமிழில் லடாக் பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மிக உயரமான பீடபூமி அப்படிங்கிறது இந்த லடாக் பீடபூமி தான், லடாக் பிளாட்டியூ தான். நமக்கு லடாக்கே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுங்க. லடாக் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்கில் என்ன மாற்றிட்டாங்கன்னா இப்போது அதை யூனிட் டெரிட்டரிஸாக மாற்றிட்டாங்க இல்லைங்களா? அதனால் அதே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதோட கேபிட்டல்னு கேட்பாங்க. கேபிட்டல் பார்த்து வச்சுங்க. 2 கேபிட்டல் இருக்குது. லடாக்கோட சம்மர் கேபிட்டல் அப்படிங்கிறது லே, LEH லே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வின்டர் கேபிட்டல் அப்படிங்கிறது கார்கில். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹிமாலயாஸோட வெஸ்டர்ன் சைடு ஆஃப் ஹிமாலயாஸில் தான் இது எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தோம், கிளேஷியர்ஸ் இருக்குது. 2 கிளேஷியர், சியாச்சின் கிளேஷியர் இருக்குது, பால்டோரா கிளேஷியர் இருக்குது. வேறு என்ன முக்கியமானது இருக்குதுன்னு பார்த்தோன்னா லடாக் பிளாட்டியூ இருக்குது. இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். வேறு என்ன முக்கியமாக பார்த்தோன்னா வேர்ல்டில் இருக்கிற செகண்ட் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லக்கூடிய K2 அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது இந்தியாவோட இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்த ரீஜனில் இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லடாக் பிளாட்டியூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர், அதாவது காஷ்மீரோட நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. இந்த ரீஜனில் இருக்குது. நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் லடாக் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்ன இருக்குன்னா 2 மலைகள் இருக்குது. லடாக் மவுண்டைன் அண்டு ஜஸ்கர் மவுண்டன் 2 இருக்குது. லடாக் மவுண்டன் அண்டு ஜஸ்கர் மவுண்டன். இது 2மே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பார்த்தோம் இல்லைங்களா, K2ன்னு பார்த்தோம்ல, கராக்கோரம். அந்த கராக்கோரம் அப்படிங்கிற மலைக்கு பேரலாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஜம்மு காஷ்மீர் இருக்குன்னா இந்த கராக்கோரம் இப்படி போயிட்டுருக்கும். அதுக்கு பேரலாகவே இந்த லடாக் அப்படிங்கிற மவுண்டனும் ஜஸ்கருங்கிற மவுண்டனும் பேரலாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லடாக் பிளாட்டியூங்கிறது ஜம்மு காஷ்மீரோட நார்த் வெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் முக்கியம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் டைப்பு. இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது நார்த்லேருந்து சவுத்தாக அதை 3ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க. அதாவது இங்கே இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்தியா இருக்குது அப்படின்னா இது வெஸ்டர்ன் முன்னே பார்த்துட்டோம். இது சென்ட்ரல் சைடு இல்லைங்களா? இப்போ சென்ட்ரலில் பேர் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சென்ட்ரலில் நார்த்லேருந்து சவுத்தாக 3ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே 1, அடுத்து இப்படி, தேர்டு இப்படி. அப்போ சென்ட்ரல் ஹிமாலயாஸை இந்த மாதிரி 3 சேம்பராக பிரிக்க போகிறாங்க. 1, 2, 3. அதில் தனித்தனியாக ஒரு மவுண்டனுக்கு ஒரு பேர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ரீஜனுக்கு பேர், ஃபஸ்ட்டு மவுண்டனுக்கு பேர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க.
நமக்கு இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸோட நார்தர்ன் மோஸ்ட் பார்ட், அதாவது மத்திய இமயமலையோடைய முதன்மை மலைப்பகுதி கேட்பாங்க. அது பேர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தமிழில் ஹிமாத்ரி. அடுத்து செகண்ட் லேயர் பேர், செகண்ட் மவுண்டன் லேயர் பேர் பார்த்தோன்னா ஹிமாச்சல். ஹிமாச்சல்னு சொல்கிறாங்க. தேர்ட் பேர் ஷிவாலிக். சிவாலிக் மலைகள். இதுதான் சென்ட்ரல் ஹிமாலயாஸோட 3 லேயர் ஆஃப் மவுண்டன் லேயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பேர் ஹிமாத்ரி, செகண்ட் ஹிமாச்சல், தேர்டு ஷிவாலிக் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிமாத்ரியை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா மத்திய இமயமலையில் சென்ட்ரல் ஹிமாலயாஸில் ஹிமாச்சல் அப்படிங்கிறது எந்த 2 மலைக்கு நடுவில் இருக்குன்னு கேட்பாங்க. ஹிமாத்ரிக்கும் ஷிவாலிக்குமா, இல்லை ஹிமாத்ரிக்கும் வெஸ்டர்னுக்குமான்னு கேட்பாங்க. சரிங்களா? இல்லை வேறு என்ன கேட்பாங்கன்னா த ஹிமாச்சல் லைஸ் பிட்வீன் ஹிமாத்ரி அண்ட் ஷிவாலிக் கேட்டோன்னா ஆமாம் எஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க போகுது. ஸோ எந்த மாதிரி வேணால் கொஷின் கேட்பாங்க. ஆர்டர் பார்த்துக்கு ஃபஸ்ட்டுங்கிறது ஹிமாத்ரி, செகண்ட் ஹிமாச்சல், தேர்டு ஷிவாலிக். சரிங்களா? ரைட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிமாத்ரியை பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாத்ரி மவுண்டன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸோட நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது தான் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இந்த மவுண்டன் ரேஞ்சஸில் ஆவரேஜ் ஹைட் கேட்பாங்க, எலிவேஷன் கேட்பாங்க. எபோவ் 6000 மீட்டர். அதாவது ஹிமாத்ரி மவுண்டன் ரேஞ்சஸில் பார்த்தோம்னா ஆவரேஜாக மவுண்டன் ஹைட் பார்த்தோம்னா 6000 மீட்டர் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இதோட எக்ஸ்டெண்ட் கேட்பாங்க. எக்ஸ்டெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் அந்த ரீஜனில் அது, அதாவது இண்டஸ் வேலியோட நார்த் வெஸ்ட், இண்டஸ் நதியோட நார்த் வெஸ்ட்லேருந்து பிரம்மபுத்திரா நதியோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் வரைக்கும் ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இங்கேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இந்த ஃபுல் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பேர் தான் ஹிமாத்ரி அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த ஹிமாத்ரி ரீஜனில் தான் வேர்ல்டில் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லக்கூடிய எவரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிமாத்ரியில் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக், தமிழில் சிகரம் சொல்லுவாங்க, எவரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எவரெஸ்டோட ஹைட்டு கேட்பாங்க. அப்ராக்சிமேட்லி 8848 மீட்டர், 8848 மீட்டர் அப்படிங்கிறது தான் எவரெஸ்டோட அப்ராக்சிமேட் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எலிவேஷன் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இதில் இந்த ரீஜனில் எவரெஸ்ட் மட்டும் ஹைட்டன் மவுண்டன்ஸ் கிடையாது, அதை தவிர்த்து இன்னமும் சில ஹைட்டான மவுண்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எவரெஸ்ட்டை தவிர்த்து இந்தியாவுக்குள்ளார கஞ்சன்ஜங்கான்னு ஒன்று இருக்குது. கஞ்சன்ஜங்காவோட அப்ராக்சிமேட் ஹைட் பார்த்தோன்னா 8600 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். திரும்ப டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். எவரெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது, அது வேர்ல்டில், அதாவது நேபாளில் இருக்குது. ஸோ அது வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக்கை தவிர இந்தியாவில் கிடையாது. நமக்கு என்ன கணக்கு வரும்னா இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கஞ்சன்ஜங்கா. எந்த ஸ்டேட் கேட்பாங்க? சிக்கிமில். ஸோ இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது சிக்கிமில் இருக்கிற கஞ்சன்ஜங்கா. எலிவேஷன் ஹைட் பார்த்தோன்னா 8600 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சில முக்கியமான மவுண்டன் பார்த்தோன்னா கஞ்சன்ஜங்காக்கு அப்புறம் நங்கா பர்வத்னு ஒன்று இருக்குது. நங்கா பர்வத் அப்படின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அடுத்து தௌலகிரின்னு ஒன்று இருக்குது. நங்கா பர்வத், தௌலகிரி அப்படிங்கிற மவுண்டன் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒன்று பார்த்தோன்னா நந்தா தேவின்னு ஒன்று இருக்குங்க. நந்தா தேவி. இது எல்லாமே பார்த்தோன்னா மோரலஸ் பார்த்தோம்னா 8000 ரேஞ்ச் பக்கத்தில் இருக்கிற மவுண்டன்ஸ் இது எல்லாமே. ஸோ என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா
எந்த மவுண்டன், அதாவது ஹிமாத்ரியில், ஹிமாச்சலில், ஷிவாலிக்கில், இந்த 3ல் எந்த ரீஜனில் அப்ராக்சிமேட்டாக ஹையஸ்ட் பீக்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த ரீஜன் பேர் தான் ஹிமாத்ரின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரீஜனில் தான் வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான ஹையஸ்ட் பீக்ஸ்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இந்த ஹிமாத்ரி வேறு எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது லாஸ்ட் டைம் குரூப் 1, அதுக்கு முன்னாடியான குரூப் 2 கொஷின். இது என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரிவர்ஸு அண்ட் ஆரிஜின் கேட்டிருந்தாங்க. நதிகள், இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் நதிகள் ஒரு பக்கமும் ரிவர்ஸ் எங்கே ஆரிஜின் ஆகுது, அதோட சோர்ஸ் எங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஹிமாத்ரி ரீஜனில் 2 சோர்ஸ், முக்கியமான சோர்ஸ் இருக்குது. ஒன்று கங்கோத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று யமுனோத்ரி. கங்கோத்ரிங்கிறது ஒரு கிளேஷியர் அப்படின்னா பனிப்பாறைன்னு சொல்லுவோம். அந்த பனிப்பாறை மெல்ட் ஆகி அப்படி தான் நமக்கு ரிவராக ஃப்ளோ ஆகும். அப்போது கங்கோத்ரி அப்படிங்கிறது ரிவர் கங்காவோட சோர்ஸாக இருக்குது. அப்போ கங்கை நதிக்கு இந்த கங்கோத்ரி கிளேஷியர் மெல்ட் ஆகிறனால தான் இதுக்கு ரிவர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மழையால் கிடைக்கிறது ஒன்று, அதாவது ரெயின் மூலமாக கிடைக்கிறது ஒன்றா இருந்தாலும் மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளேஷியர் மெல்ட் ஆகி தான் ரிவர் தண்ணி கிடைக்க போகுது. அடுத்து யமுனோத்ரின்னு இருக்குது. யமுனோத்ரிங்கிறது யமுனை ரிவரோட சோர்ஸாக இருக்குது. கங்கா ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் ரிவர் கங்கா தான். சரிங்களா? இண்டஸ் இந்தியாவிலையும் போகுது, பாகிஸ்தான்லேயும் போகுது. ஸோ அப்போ அது கிடையாது. அப்போது இந்தியாவில் பார்க்கும்போது லாங்கஸ்ட் ரிவர்னால் அது கங்கா. அதில் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கங்கோத்ரி கிளேஷியர். அது எங்கே இருக்குன்னா அந்த ஹிமாத்ரி மவுண்டனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி யமுனோத்ரி அப்படிங்கிறது யமுனா ரிவரோட சோர்ஸுங்கிறாங்க. அதுவும் எங்கே தான் இருக்குது, இந்த ஹிமாத்ரி ரீஜனில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிற சில முக்கியமான கணவாய்கள் கேட்பாங்க. அதாவது இந்த ஹிமாத்ரி பகுதியில் இருக்கிற சில முக்கியமான கணவாய்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கணவாய் பார்த்தீங்கன்னா ஜோஜிலான்னு ஒன்று இருக்குது. ஜோஜிலா பாஸ். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் அடிக்கடி கேட்குற கொஷின் இது. ஜோஜிலா பாஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்து ஷிப்கீலா பாஸ். கணவாய். பாஸ்னால் கணவாய்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜோஜிலா பாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அடுத்து ஷிப்கீலா பாஸ், ஷிப்கீலா கணவாய். இது ரெண்டுமே ஹிமாத்ரி ரீஜனில் இருக்கிற முக்கியமான கணவாய்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹிமாத்ரிங்கிறதுல ஃபஸ்ட் ஏன் முக்கியம்னா உலகத்தோட ஹையஸ்ட் பீக்ஸ்லாம் இங்கே தான் இருக்குன்னு ஒன்று பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோன்னா 2 பாசஸ் பார்த்துருக்கோம். ஜோஜிலா பாஸ், ஷிப்கீலா 2 பார்த்துருக்கோம். அடுத்து 2 கிளேஷியர் பார்த்துருக்கோம். அதாவது கங்கோத்ரின்னு ஒன்றும் யமுனோத்ரின்னு ஒன்றும். இது ரெண்டுமே முக்கியமான கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்து நான் பார்க்க போகிறோன்னா செகண்ட் டைப். ஹிமாத்ரிக்குங்கிறது ஃபஸ்ட் லேயர் பார்த்தோம். செகண்ட் லேயர் அப்படிங்கிறது ஹிமாச்சல்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிமாத்ரி பார்த்து முடிச்சாச்சு. செகண்ட் பார்க்க போகிறது ஹிமாச்சல். சரிங்களா? இந்த ஹிமாச்சல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முன்னே பார்த்தோம் இந்த ஹிமாச்சல் எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹிமாத்ரிக்கும் ஷிவாலிக்குக்கும் நடுவில் இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸுக்கு பேர் தான் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஷினாகவும் அப்படியே கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஹிமாத்ரிக்கும் ஷிவாலிக்கும் நடுவில் இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருவாங்க. அது பேர் தான் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, இதில் இருக்கிற சில முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஹோலி பிளேஸஸும் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஹிமாச்சலில் பார்த்தோன்னா சில முக்கியமான ஹோலி பிளேசஸ் இருக்குது. இந்த ஹிமாச்சல் பிளேஸில் சில பில்கிரீம் பிளேஸ் சொல்லுவாங்க. பில்கிரீம் அப்படிங்கிறது புனித ஸ்தலம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான முக்கியமான பிளேசஸ் இருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வைஷ்ணவ தேவின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அதுவுமே இந்த ஹிமாச்சலோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜனில் சில கோடை வாசலங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மிசோரின்னு ஒன்று இருக்குது. மிசோரி, அப்புறம் ஷிம்லா. இது எல்லாமே இந்த ரீஜனில் இருக்குது. ஷிம்லா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஷிம்லாங்கிறது ஒரு கோல்டு பிளேஸு. அது இல்லாமல் ஒரு வெக்கேஷன் போகிற பிளேஸ் தான் அது. அந்த மாதிரி சில முக்கியமான வெக்கேஷன் பிளேஸஸும் அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் சில முக்கியமான பில்கிரீம் பிளேஸஸும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷிவாலிக்னு சொல்கிறோம். ஷிவாலிக் அப்படிங்கிறது
மத்திய இமயமலையோட தேர்ட் ரீஜன், அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸோட சதர்ன் மோஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் ஷிவாலிக். இதில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று டூன் அப்படின்னு சொல்கிறாங்க, டியூஎன் டூன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன கேட்பாங்க, டூன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. டூன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா குறுகலான பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் நேரோ வேலிஸ். எப்படி கேட்பாங்கன்னா டூன் என்பது எந்த மாதிரியான நிலப்பரப்பு நில அமைப்புன்னு கேட்பாங்க. அது குறுகலான பள்ளத்தாக்கு அமைப்புன்னு சொல்கிறோம், இல்லாட்டி நேரோ வேலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூன்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேராடூன் கேள்விப்பட்டிருப்பீங்கள, டேராடூன். அப்போ அந்த டூனுங்கிறது இதை தான் ரெசம்பிள் பண்ணும். இப்போ டேராங்கிறது அந்த ஊரோட பேர், டூன்ஸுங்கிறது அதோட லேண்ட்ஃபார்மோட பேர். டேராடூன் அப்படிங்கிறது உத்தராகண்டோட கேபிட்டல். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குறுகலான பள்ளத்தாக்கு நிலப்பரப்பில் அந்த ஊர் அமைஞ்சிருக்கிறனால அது பேர் டேராடூன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஷிவாலிக்கில் இருக்குது. வேறு என்ன கேட்பாங்கன்னா ஷிவாலிக் அப்படிங்கிறது என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு கோர்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் ரீஜன் அப்படின்னா கரடு முரடான பகுதி. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஹிமாலயாஸில் டாப்லேருந்து ஆரிஜினல் ரிவர்ஸ் எல்லாமே கீழே ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அங்கேருந்து மொத்த செடிமெண்ட்டு கீழே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ மலையில் எங்கேருந்தோ இருக்கிற பல செடிமெண்ட், அதாவது அது மண்ணாக இருக்கலாம் இல்லாட்டி கல்லாக கூட இருக்கலாம், அந்த கல் எல்லாமே இங்கே அடிச்சுட்டு வந்து இங்கே டெபாசிட் ஆகிறதுனால இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோர்ஸ் ரீஜனாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன முக்கியம் இந்த ஷிவாலிக்லாம் பார்த்தோன்னா, இந்த ஷிவாலிக் ரீஜனில் இருக்கிற மவுண்டன்ஸ் ஆவரேஜ் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 1000 மீட்டர், 1000 மீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிமாச்சலில் பார்த்தோங்க 6000 பார்த்த மாதிரி இந்த ரீஜனில் அப்ராக்சிமேட் ஹைட் அப்படிங்கிறது 1000 மீட்டர் வரைக்கும் இருக்குங்கிறது ஷிவாலிக் ரீஜனோட மவுண்டன்ஸோடது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கிழக்கு இமயமலைகள். ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம். ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் பார்த்துட்டோம், அங்கே சில முக்கியமான மவுண்டன்ஸ் பார்த்தோம். அடுத்து சென்ட்ரல் பார்த்தோம். சென்ட்ரலில் மத்திய இமயமலைகளை 3ஆக பிரிக்க போகிறாங்க. எப்படி பிரிக்க போகிறாங்கன்னா நார்த்லேருந்து சவுத்தாக 3ஆக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு ஹிமாத்ரி, அது ஹிமாச்சல் பார்த்தோம், ஷிவாலிக், இது 3ஐயும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இங்கே இருக்க போகிறது. சரிங்களா? அப்போது இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் முக்கியமான 3 மலைகள் இருக்குது, அது கேட்பாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கிற காசின்னு ஒரு மலை இருக்குது, காசி ஹில்ஸ். செகண்டு காரோ, GARO, காரோ மலைகள். அடுத்து ஜெயந்தியான்னு ஒன்று இருக்குது. அடுத்து பட்காய்னு ஒன்று இருக்குது, PATKAI. பட்காயின் மலைகள். அடுத்து நாகா ஹில்ஸ். நாகா ஹில்ஸ் அப்படின்னு நாகாலாந்தில் இருக்கிற மவுண்டன் தான் நாகா ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கிற முக்கியமான மலைகளில் காசி, காரோ, ஜெயந்தியா, பட்காய், நாகா இது எல்லாமே முக்கியமான மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நாள் முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னா வேர்ல்டோட வெட்டஸ்ட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, உலகத்தோட அதிகமான ஈரப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதிகமான மழை பெறும் பகுதின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ வேர்ல்டோட மோஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா இந்தியாவில் தான் இருக்காது. எந்த ரீஜன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில். அதோட பிளேஸ் கேட்பாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா மெகாலயாவில் இருக்குது. மெகாலயாவில் சிரபூஞ்சின்னு ஒன்று இருக்குது, இல்லாட்டி சிரபூஞ்சின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அது பழசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாசின்ட்ரம், இந்த மாசின்ட்ரம் அப்படிங்கிறது தான் வேர்ல்டோட ப்ரெசன்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரபூஞ்சிங்கிறது முன்னேருந்து பிளேஸுங்க, 2 பக்கத்தில் தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டேட் மெகாலயாவில்
இப்போ ப்ரெசென்ட்டில் மாசின்ட்ரம் அப்படிங்கிற பிளேஸ் தான் வேர்ல்டோட வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். என்ன மீனிங்னா அதிகமான ரெயின்ஃபால் கிடைக்கிற ரீஜன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் மெகாலயா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ரீஜன் பேர் தான் மாசின்ட்ரம். ஸோ வேர்ல்டு வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது மாசின்ட்ரம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்தர்ன் பிளைன்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது நம்ம முன்னே பார்த்தலாங்க, இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக்கை 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு மவுண்டெயின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் டைப் அப்படிங்கிற நார்தர்ன் பிளைன்ஸ்னு சொல்கிறாங்க, அதான் பார்க்க போகிறோம் இப்போது. தேர்ட் டைப் பிளாட்டியூ இருக்குது. ஃபோர்த் டைப்பு ஐலண்ட்ஸு. ஃபிஃப்த்து கோஸ்டல் ரீஜன், கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ இப்போ செகண்ட் என்னென்னா நார்தர்ன் பிளைன்ஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். ஸோ நார்தர்ன் பிளைன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவரால் உருவாக்கப்படுற ரிவர் பெட்டுக்கு பேர் தான் நார்தர்ன் பிளைன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறோம். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா கேஞ்சஸ் ரிவர் இருக்கு இல்லைங்களா, கங்கை நதி இருக்கு இல்லைங்களா, அந்த கங்கை நதி என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் த பீரியடில் டெபாசிட் பண்ண செடிமெண்ட்ஸ்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பெரிய லேண்ட் ஃபார்மாக மாறும். இந்த லேண்ட் ஃபார்ம் தான் இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷ், பீகார், உத்தரகாண்டில் பாதி ரீஜியன், வெஸ்ட் பெங்கால், இதெல்லாமே அப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவரால் உருவாக்கப்பட்ட ஒரு லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் நம்ம நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஜென்ரலாக 3 ரிவர் இருக்குங்க. இந்த 3 ரிவர் எது பார்த்தோன்னா இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா. இது 3 தான் மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெயின் சோர்ஸில் இந்த கேஞ்சஸ்ங்கிறது பெரிய முக்கியமான பார்ட் இருக்குது இந்த லேண்ட் ஃபார்ம் உருவாகிறதுக்கு. சரிங்களா? இது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டரில் இது ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இங்கேருந்து இந்த பெல்ட் ஃபுல்லாகவே நார்தர்ன் பிளைன்ஸ் தான். உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நார்தர்ன் பிளேஸில் கவர் ஆக போகுது. இந்த டெபாசிட்டில் மொத்தமாக ஒரு 4 லேண்ட் ஃபார்ம் இருக்குங்க. இது லாஸ்ட் டைமில் 2018-17 அதில் குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில். அது இல்லாமல் குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது என்னென்னா ஒரு 4 சாயில் டெக்ஸ்சர் இருக்குது. ஒன்று பங்கார் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து காதர், அடுத்து தெராய்னு ஒன்று இருக்குது, TERAI. ஃபோர்த்துன்னு பார்த்தோன்னா பாபர். பங்கார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் ஓல்டு அலுவியம் சாயில், தமிழில் பழைய வண்டல் படிவு. பங்கார் அப்படின்னா பழைய வண்டல் படிவுன்னு சொல்கிறாங்க. காதர் அப்படின்னா நியூ அலுவியல் சாயில், தமிழில் புதிய வண்டல் மண் பதிவு. தேர்டு டெராய் அப்படின்னா ஈரமான களிமண் பகுதி, களிமண் மற்றும் வண்டல் மண் கலந்த பகுதி. ஈரமான களிமண் மற்றும் வண்டல் கலந்த பகுதின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபர் ஒன்று இருக்குது. பாபர் அப்படிங்கிறது கரடு முரடான பகுதி. அது பேர் அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பங்கார் அப்படிங்கிறது ஓல்டு அலுவியம் சாயில். என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகாது அப்படின்னா, மழை வருது அப்படின்னா அந்த ரிவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும்போது 2 பக்கம் சைட்லேயும் சாயில் டெபாசிட் பண்ணும் இல்லைங்களா, அது ஃபஸ்ட் டைம் பண்ணும். திரும்பி அடுத்து ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு, 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி ஓவர் ஃப்ளட் ஆகும்போது என்னன்னா திரும்பி தண்ணி புதுசாக வரும். அப்போ புதுசாக
மண் அடிச்சுட்டு வரும் இல்லைங்களா, அது எங்கே டெபாசிட் ஆகும்னா இங்கே டெபாசிட் ஆகும். இது தள்ளி விலகி போயிடும். அப்போ இந்த மாதிரி புது அலுவல் சைடெலாம் ரிவர் ஃப்ளோ பக்கத்துலேயும் பழைய மண்ணா இப்படி விலகி தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி. ஸோ இதுதான் நியூ அலுவியல், இதுவும் நியூ அலுவியல். இது எல்லாமே ஓல்டு சாயில்னு சொல்கிறாங்க. அப்போ இது பேர் தான் பங்கார் சொல்கிறோம், இது பேர் தான் காதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே முக்கியமானது. பங்கார், காதர், தெராய் அண்டு பாபர், இந்த 4மே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து இந்த நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 டைப்பில் பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான் பிளைன்ஸ். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே நார்தர்ன் பிளைன்ஸ் தான். இதை 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதோட ரீஜனை பேஸ் பண்ணி. அதில் ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பிளைன்ஸ், ராஜஸ்தான் சமவெளி. செகண்ட் டைப் அப்படிங்கிறது பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், தமிழில் பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள். தேர்ட் டைப் அப்படிங்கிறது கங்கை சமவெளிகள், கங்கா பிளைன்ஸ். நமக்கு இதுதான் முக்கியமான டாபிக்கு, கங்கா பிளைன்ஸ். ஃபோர்த் டைப் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், தமிழில் பிரம்மபுத்திரா சமவெளிகள். இந்த மாதிரி நார்தர்ன் பிளைன்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராஜஸ்தான் பிளைன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் பிளைன்ஸில் நம்ம முக்கியமான பார்த்து ஒரு 3 பாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு பார்க்குறோன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி மவுண்டன்ஸ். ஆரவல்லிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான மலை. இது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் மவுண்டனில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் மவுண்டனில் முதன்மையான மலைங்கிறது ஆரவல்லி மவுண்டன். அப்போ இமயமலை அப்படிங்கிறது கேட்டோம்னா இமயமலைங்கிறது ஓல்டு மவுண்டன் கிடையாது, அது வந்துட்டு ஒரு யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. யங் ஃபோல்டு மவுண்டன்னா இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரவல்லி மவுண்டன் அப்படிங்கிறது ஹிமாலயாஸ்க்கு முன்னாடியே உருவாகின ஒரு மலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் மவுண்டன் அப்படிங்கிறது ஆரவல்லி. இந்த ஆரவல்லி மவுண்டனுக்கு வெஸ்டர்ன் சைடில் தான் என்ன இருக்குன்னா இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, ஆரவல்லி மவுண்டனோட வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிறது தான் ராஜஸ்தான் பிளைன்ஸு. இந்த ஆரவல்லி மவுண்டன் ஏன் முக்கியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் மவுண்டனில் இதுதான் ஃபஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரவல்லி மவுண்டனுங்கிறது ரெசிடிவரின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெசிடிவல் மவுண்டன். ரெசிடிவல் மவுண்டன் அப்படின்னா எஞ்சிய மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான கொஷின். இது இந்தியாவில் ரெசிடிவல் மவுண்டனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு கேட்டோம்னா அது இந்த எதுனா ஆரவல்லி மவுண்டன் தான். ரெசிடிவல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிடிவல் மவுண்டனுங்கிறது பழங்காலத்தில் ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் என்னென்னா அது ஹைட்டுங்கிறது கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகி வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரவல்லிங்கிறது ஒரு காலத்தில் 100 மீட்டர் ஹைட் இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா அது வெறும்னே 50 மீட்டர் தான் ஹைட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது 100 மீட்டருங்கிறது பாதிக்கு பாதியாக 50 மாறி போச்சு இல்லைங்களா. இந்த டிக்ரீஸ் ஆன மலைக்கு பேர் தான் ரெசிடிவல் மவுண்டன் ஆர் எஞ்சிய மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆரவல்லி மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு முக்கியமான ரிவர் இருக்குங்க. அந்த ரிவர் பேர் லுனி அப்படின்னு சொல்கிறாங்க. LUNI, லுனி. இதுவும் கொஷின் தான். இந்த ரிவர் ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டோம்னா இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இன்லேண்ட் வாட்டர் சிஸ்டம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா
இது லுனி ரிவர் தான். என்னன்னா ஜென்ரலாக ஒரு ரிவர் ஆரிஜின் ஆகும்னா கண்டிப்பாக ரிவரில் போய் மிங்கிள் ஆகும். இந்தியாவில் எந்த ரிவர் எடுத்தாலுமே சரி, அது எங்கே ஆரிஜினல் ஆனாலும் சரி, கடைசியில் எங்கே போய் தான் போய் சேரும்னா ஏதாவது ஒரு ரிவரில், சரி ஏதாவது ஒரு சீல, அது பே ஆஃப் பெங்காலாக இருக்கலாம், இல்லாட்டி அரேபியன் சீயாக இருக்கலாம். கண்டிப்பாக போய் ட்ரெயின் கண்டிப்பாக ஆகியே ஆகும். ஆனால் இந்த ரிவர் பார்த்திங்கன்னா கடலில் போய் கலக்காது, லேண்டுக்குள்ளவே மெயின்லேண்டுக்குள்ளவே இருக்கும், அங்கேயே ஆவியாக போயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்லேண்ட் வாட்டர் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது லுனி ஆறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் கண்டினியூவேஷனு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.